வணக்கம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் தன்னோட வீட்டு பத்திரத்தை அடமானமாக வச்சு 2015 ஒரு சில கட்டணங்களை எல்லாம் கழிச்சிட்டு 1,31,104 ரூபா கடனாக வாங்குறாரு. ஆனால் இவர் அவங்கக்கிட்ட ரிட்டர்ன் செலுத்திய தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,46,523 ரூபா. இது மட்டும் இல்லாமல் இன்னும் அபராத வட்டியாக 65,371 ரூபா கட்டுங்க, அப்படி கட்டினா தான் உங்களோட பத்திரத்தை திருப்பி கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. பல முறை பேங்க் அதிகாரிகளை நேரில் பார்த்தும் லெட்ரு எழுதி கொடுத்தோம், அபராத வட்டியை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஒன்றும் குறைக்க முடியாது, முழு பணத்தை கட்டினா தான் உங்களுக்கு பத்திரம் கிடைக்கும்னு கட்டன் ரைட்டாக சொல்லிட்டாங்க. நண்பர் என்கிட்ட சொன்னார், உடனே ஆர்பிஐயில் ஒரு கம்ப்ளைண்ட்டாக அனுப்பணும், அபராத வட்டியை குறைக்க முடியாதுன்னு சொன்ன வங்கி அதிகாரிங்க இப்போ எங்கள் வீட்டுக்கு நேரில் வந்து ஆர்பிஐயில் ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணிங்க, எங்ககிட்ட சொல்லியிருந்தா நாங்களே சரி பண்ணியிருப்போம்ல அப்படின்னு சொல்லிட்டு வெறும் 10,000 ரூபாயை கட்டுங்க, உங்கள் லோனை க்ளோஸ் செஞ்சுட்டு சமரசமாக போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஆர்பிஐயில் கொடுத்த புகார் இன்னும் ப்ராசஸில் தான் இருக்குது, அதுக்கு இன்னும் ஜட்ஜ்மெண்ட் வரல. அதுக்கு முன்னாடியே இவ்வளோ மாற்றம். பாதிக்கப்பட்டவங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் புகாரை பதிவு செய்கிறது எப்படி, மேலும் அவங்க பயனடைய இந்த பதிவு. RBI.org.in வெப்சைட்டை ஓப்பன் செய்கிறேன். லாட்ஜ் எ கம்ப்ளைண்ட் ஆப்ஷனை கிளிக் செய்கிறேன். ஃபைல் எ கம்ப்ளைண்ட் கிளிக் செய்கிறேன். ஆர்பிஐ ஓம்புட்ஸ்மனை அணுகுவதற்கு முன்னாடி முதல்ல சம்மந்தப்பட்ட பேங்க்கில் புகாரை பதிவு செய்யணும். புகாரை பதிவு செஞ்சதிலிருந்து 30 நாளுக்குள்ளே சம்மந்தப்பட்ட பேங்க்கில் பதில் எதுவும் கிடைக்காத பட்சத்தில், அப்படி இல்லைன்னா வங்கியால் உங்களுடைய புகாரை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ நிராகரிக்கப்பட்டாலோ புகாரை குறைதீர்ப்பாளர்கள்ட்ட பதிவு செய்யலாம். கேப்சா டைப் செஞ்சுட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். புகார் அளிப்பவருடைய பெயர், புகார் அளிப்பவரின் மொபைல் நம்பரை டைப் செஞ்சுட்டு கெட் ஓடிபி கொடுக்குறேன். மொபைல் நம்பருக்கு வந்திருக்கிற ஓடிபியை என்டர் செஞ்சுட்டு வேலிடேட் கொடுக்குறேன். என்னோடய நேமும் மொபைல் நம்பரும் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். இமெயில் ஐடியை டைப் செய்கிறேன். புகார் கொடுப்பவருடைய கேட்டகரி இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா இண்டிவிஜுவல் பிஸ்னஸ், ப்ரொப்ரைட்டர்ஷிப், பார்ட்னர்ஷிப், லிமிடெட் கம்பெனி, ட்ரஸ்ட்டு, அசோசியேஷன், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், பிஎஸ்யூ, சீனியர் சிட்டிசன், அதர்ஸ். உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதில் இண்டிவிஜுவல் ஆப்ஷனாக கொடுக்குறேன். வயது, ஜெண்டர், புகார் அளிப்பவரின் மாநிலம், புகார் அளிப்பவர் எந்த மாவட்டம், முகவரி, பின்கோடு, எந்த ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனத்தை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த நிறுவனத்தின் பெயர், அதாவது வங்கியின் பெயர். உங்களோட புகார் கிரெடிட் கார்டு சம்மந்தப்பட்டதா, எஸ் ஆர் நோ கேட்டிருக்காங்க. நான் அனுப்புகிற புகார் கிரெடிட் கார்டு சம்மந்தப்பட்டது இல்லை, அதனால் நோ செலக்ட் செய்கிறேன். யார் மேலே புகார் கொடுக்க போகிறீங்களோ அந்த நிறுவனம் எந்த ஸ்டேட்டு, அந்த நிறுவனம் எந்த மாவட்டம், எந்த பிரான்ச்சு அப்படின்னு கொடுக்குறேன். புகார் விவரங்களில் உங்களுடைய புகார் வழக்கு நீதிமன்றத்துலேயோ இல்லை நடுவர் மன்றத்துலேயோ இல்லை தீர்ப்பாயத்துலேயோ நிலுவையில் இருக்கா, எஸ்ஆர் நோ கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இதில் நான் நோ செலக்ட் செய்கிறேன். உங்களுடைய புகார் வழக்கறிஞர் மூலமாக தயார் செய்யப்பட்டதா, எஸ்ஆர் நோ கேட்டிருக்காங்க. நான் இதில் நோ செலக்ட் செய்கிறேன். உங்களுடைய புகார் ஏற்கனவே இங்கு கொடுக்கப்பட்டு தீர்க்கப்பட்டதா அல்லது குறை தீர்ப்பாளர்கிட்ட செயல்பாட்டில் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் இதில் நோ செலக்ட் செய்கிறேன். உங்கள் புகாரில் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனத்தின் நிர்வாகம் அல்லது நிர்வாகிகளுக்கு எதிரான பொதுவான புகார்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் நான் எஸ் செலக்ட் செஞ்சேன்னா முக்கியமானது உறுதிப்படுத்தவுன்னு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த புகார்கள் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனத்தின் பொதுப்பணி, பொது மேற்பார்வை சிக்கல்கள் மற்றும் சிஇஓ, தலைவர், எம்டி போன்ற வங்கியின் உயர் நிர்வாகத்தில் இருக்கிறவங்க, என்பிஎஃப்சி அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி, தமிழில் சொல்லணும்னா வங்கி அல்லாத நிதி நிறுவனம், சிஸ்டம் பங்கேற்பாளர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னா எஸ் ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வழங்கப்பட்ட சேவையில் குறைபாடு இருந்துச்சுன்னா எஸ் ஆப்ஷனை சூஸ் பண்ணக்கூடாது, நோ ஆப்ஷனை தான் சூஸ் பண்ணணும். விளக்கமாக சொல்லணும்னா துன்புறுத்துதல் தொடர்பான புகார், மீட்பு முகவருக்கு எதிரான புகார் அல்லது கடனை காலதாமதம் செஞ்சதற்கான கிளை மேலாளருக்கு எதிரான புகார்,
இது வேறு குறிப்பிட்ட புகாராக இருக்கிறதால இந்த கேள்விக்கு பதிலளிக்கிறப்ப இல்லைன்னு தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே கேள்விக்கு ஆமான்னு பதில் கொடுத்தீங்கன்னா புகார் RBI குறை தீர்ப்பாளர்கிட்ட அனுப்பப்படாது. ஆனால் ரிசர்வ் வங்கியின் ஒருங்கிணைந்த குறை தீர்ப்பு திட்டம் 2021 கீழ் பராமரிக்க முடியாததாக கருதி கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் படி கன்ஃபார்ம்னா ஓகே கொடுங்க, அப்படி இல்லைன்னா கேன்சல் கொடுத்து வேறு ஆப்ஷன் போகலாம். கேன்சல் கொடுத்தா அந்த ஆப்ஷன் நோன்னு ஆட்டோமேட்டிக்காகவே எடுத்துக்கும். உங்களோட புகாரில் ஒழுங்குபடுத்தப்பட்ட உள்ளீடுகளுக்கு இடையே முரண்பாடு இருக்கா? எஸ்ன்னு கொடுத்தோம்னா நீங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனமாக வங்கி, NBFC, அமைப்பு பங்கேற்பாளர் மற்றும் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனத்தோடு தகராறு செஞ்சால் மட்டுமே இந்த கேள்விக்கு பதிலளிக்கிறப்ப எஸ்ன்னு தேர்ந்தெடுக்கணும். நான் இதை கேன்சல் கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக நோ செலக்ட் ஆகிடுது. ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்களிடமிருந்து முதலாளி மீது புகார் சம்பந்தப்பட்டதா? நீங்கள் புகார் அளிக்கப்பட்ட ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனத்தின் வங்கி, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் சர்வீஸ், சிஸ்டம் பங்கேற்பாளர், பணியாளராக இருந்தால் மட்டுமே இந்த கேள்விக்கு பதிலளிக்கிறப்ப எஸ்ன்னு தேர்ந்தெடுக்கணும். நான் இதை கேன்சல் கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக நோ செலக்ட் ஆகிடுது. நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெறிமுறைப்படுத்தப்பட்ட நிறுவனத்திடம் எழுத்துப்பூர்வ மின்னணு புகார் ஒன்றை ஏற்கனவே பதிவு செஞ்சுருக்கீங்களா? எஸ் கிளிக் செய்கிறேன். எந்த தேதியில் புகாரை பதிவு செஞ்சேன்னு கொடுக்குறேன். நான் பேங்க்கில் பதிவு செஞ்ச புகாரோட காப்பியை செலக்ட் ஃபைல் ஆப்ஷனை கொடுத்து ஃபைலை அட்டாச் செய்கிறேன். ஃபைல் சைஸு 2 MBக்கு குறைவாக இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. கூடுதல் ஆவணங்களை நீங்கள் அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா பின்னாடி பதிவேற்றலாம்னு கொடுத்துருக்காங்க. அப்லோட் கொடுக்குறேன். நிறுவனத்திடமிருந்து ஏதேனும் பதிலை பெற்றிருக்கீங்களா அப்படின்னு எஸ்ஆர் நோ கேட்டிருக்காங்க. பதில் ஏதாவது உங்களுக்கு அவங்க அனுப்பியிருந்தாங்கன்னா எஸ் கொடுத்து எந்த டேட்டில் கொடுத்தாங்கன்னு டைப் செய்யணும். அனுப்பின லெட்டரோட காப்பியை செலக்ட் ஃபைல் கொடுத்து அட்டாச் செஞ்சு அப்லோட் கொடுக்கணும். அப்படி உங்களுக்கு அவங்க எதுவும் பதில் கொடுக்கலன்னா நோ செலக்ட் செய்யலாம். ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனத்திற்கு ஏதாவது நினைவூட்டல் அனுப்பியிருக்கீங்களா? அனுப்பியிருந்தேன்னா எஸ் கொடுத்து அதற்கான காப்பியை அட்டாச் செய்யணும். நான் இதில் அவங்களுக்கு எதுவும் ரிமைண்டர் லெட்டரை அனுப்பலை, அதனால் நோ செலக்ட் செய்கிறேன். சர்ச்சைக்குரிய பரிவர்த்தனை தேதி. இந்த சர்ச்சையில் நிறைய பரிவர்த்தனைகள் நடந்துருந்துச்சுன்னா முதல் பரிவர்த்தனை தேதியை நம்ம கொடுக்கலாம். பின்னாடி மற்ற டீட்டெயில்ஸை அவங்களுக்கு கொடுக்கலாம். உங்களோட புகார் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனத்தின் வேலெட்டுக்கு எதிரான புகாரா? எஸ்ஆர் நோ கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, நோனா நோன்னு கொடுங்க. நான் நோ செலக்ட் செய்கிறேன். உங்களோட புகார் பிஸ்னஸ் கரஸ்பாண்டண்ட்டுக்கு எதிரான புகாரா? எஸ்னா எஸ்ன்னு கொடுக்கலாம், நோனா நோன்னு கொடுங்க. நான் நோ செலக்ட் செய்கிறேன். ஏடிஎம், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு நம்பர் இருந்துச்சுன்னா இங்கே டைப் செய்யலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம். அடுத்து லோன் டெபாசிட் அக்கௌண்ட் நம்பரை இங்கே டைப் செய்கிறேன். கம்ப்ளைண்ட் கேட்டகரி அண்ட் அதர் டீட்டெயில்ஸில் கம்ப்ளைண்ட் கேட்டகரியில் ஏடிஎம், சிடிஎம், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, லோன் அண்ட் அட்வான்ஸ், மொபைல் எலக்ட்ரானிக் பேங்கிங், நோட் அண்ட் காயின், ஓப்பனிங் ஆப்ரேஷன் அண்ட் டெபாசிட் அக்கௌண்ட், அதர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ், உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் லோன் அண்ட் அட்வான்ஸை செலக்ட் செய்கிறேன். கம்ப்ளைண்ட் சப் கேட்டகரி 1ல் கிரெடிட் ஸ்கோர், டிஜிட்டல் லெண்டிங் ஆப்ஸ், டிஸ்பர்ஸ்மெண்ட், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், ஃபீஸ் சார்ஜஸ் ரிலேட்டட், கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸ், இன்ட்ரெஸ்ட்டு, லோன் சேங்ஷன் அண்ட் ப்ராசஸிங், உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் இன்ட்ரெஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன். சப் கேட்டகரி 2ல் இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, பின்னோக்கிய வட்டி விகிதத்தில் ஏற்படும் மாற்றங்கள் தொடர்பாக, வட்டி விகிதத்தில் மாற்றங்கள், வருடாந்திர வட்டி விகிதம் RBI வழிகாட்டுதலின்படி தெரிவிக்கப்படவில்லை தொடர்பாக, அதிக வட்டி வசூலிக்கப்படுகிறது, விதிக்கப்பட்ட வட்டியில் முரண்பாடு இருக்கிறது, வட்டி சான்றிதழ் வழங்கப்படவில்லை தொடர்பாக, வட்டி மானியத் தொகை வரவு வைக்கப்படவில்லை தொடர்பாக, மிதக்கும் வட்டி வீதங்களுக்கான பெஞ்ச்மார்க் ஆட்சியை மாற்றுவது தொடர்பான சிக்கல்கள், அக்கௌண்ட்டு க்ளோஸ் ஆன பின்னாடியும் புதுப்பிக்கப்படாவிட்டாலும் வட்டி விகிதத்தை விதித்தல், மற்ற பிரச்சனைகள் தொடர்பாக உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதில் அதிக வட்டி வசூலிக்கப்படுகிறது, விதிக்கப்பட்ட வட்டியில் முரண்பாடு இருக்கிறதுன்னு சூஸ் பண்ணுறேன். ஃபேக்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட்டில் என்னோடய புகாரை டைப் செய்கிறேன். நான் மேலே சொன்ன ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் 2015 எனது வீட்டு பத்திரத்தை அடமானமாக வச்சு 1,35,000 ரூபா கடன் வாங்கினேன். 19 ஆகஸ்ட் 2021 வரைக்கும் 2,46,523 ரூபா செலுத்தியிருக்கிறேன்.
மேற்கொண்டு 65,371 ரூபா என்னை கட்ட சொல்கிறாங்க. மேற்கொண்டு என்னால் பணம் செலுத்த இயலாது. நான் படிப்பறிவு இல்லாத மிகுந்த ஏழை குடும்பத்தை சேர்ந்தவள். தாங்கள் தலையிட்டு RBI விதிமுறைகளை மீறி என்னிடம் பெறப்பட்ட தொகையை திரும்ப என்னிடம் தருமாறும், எனது வீட்டு பத்திரத்தை என்னிடம் ஒப்படைக்க ஆணையிடுமாறும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புகாரை டைப் செய்கிறேன். இந்த புகாரில் 2000 கேரக்டர்ஸ் வரைக்கும் தான் டைப் செய்யலாம். மேலும் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் இன்வால்வ்டு இன் த டிரான்சாக்ஷன் டிஸ்பியூட் இஃப் எனி. பண பரிவர்த்தனை தொடர்பாக ஏதேனும் சச்சரவுகள் இருக்குதா? இந்த காலகட்டத்தில் என்னோடய கம்ப்ளைண்ட் சம்மந்தமாக எதுவும் டைப் பண்ண வேண்டிய தேவையில்லை. அதனால் இந்த காலத்தை ஃபில் பண்ணாமல் விட்டுடுறேன். உங்களுக்கு தேவைன்னா ஃபில் பண்ணிக்கோங்க. துன்புறுத்துதல் மற்றும் மன உளைச்சல் ஏற்பட்டதுக்கு ஏதாவது இழப்பீடு ரூபாயில் கேட்குறீங்களா? எவ்வளவு தொகையோ அதை இங்கே குறிப்பிடலாம். நான் இதில் இழப்பீடு எதுவும் கேட்கல. அதனால் நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். புகார் தொடர்பாக ஏதாவது அடிஷ்னலாக டாக்குமெண்ட்டை அப்லோட் செய்கிறதா இருந்தால் செலக்ட் ஃபைல் ஆப்ஷனை கிளிக் செஞ்சு ஃபைலை அப்லோட் செய்யலாம். ஓம்புட்ஸ்மேனுக்கு முன்னாடி உங்கள் சார்பாக ஒரு பிரதிநிதி ஆஜராகி விவரங்களை சமர்ப்பிக்கணும்னு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எஸ் ஆப்ஷனை சூஸ் செஞ்சு அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதியோட விவரங்களை கொடுக்கணும். அப்படி ஒன்றும் தேவையில்லைன்னா நோ ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். டிக்ளரேஷனில் மேலே கொடுத்துருக்கிற தகவல்கள் மற்றும் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்கள் அனைத்தும் உண்மை. நான் எதையும் மறைக்கவோ தவறாகவோ குறிப்பிடலை அப்படின்னு உறுதியளிக்கிறேன். திட்டத்தின் பிரிவு 10(2) விதியின்படி கணக்கிடப்பட்ட 1 வருஷம் காலாவதி ஆகிறதுக்கு முன்னாடி புகார் பதிவு செய்யப்பட்டது. கிளிக் செய்கிறேன். ரிவ்யூ அண்ட் சப்மிட்டு கிளிக் செய்கிறேன். நான் ஆரம்பத்திலிருந்து டைப் செஞ்ச புகாரோட ஃபார்மேட்டு இது தான். நாம் டைப் செஞ்சது எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு ஒரு முறை செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறேன். என்னுடைய புகார் ரிசர்வ் பேங்க்குக்கு போயிடுச்சு. இதுதான் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இந்த நம்பரை வச்சு நம்மளுடைய புகாருடைய ஸ்டேட்டஸை அடிக்கடி செக் பண்ணிக்கலாம். டவுன்லோட் PDF கொடுத்து நாம் கொடுத்த புகாரை டவுன்லோட் செஞ்சுக்கலாம். நாம் கொடுத்த புகாருடைய ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ராக் யுவர் கம்ப்ளைண்ட் ஆப்ஷனை கிளிக் செய்கிறேன். கம்ப்ளைண்ட் நம்பரை டைப் செய்கிறேன். கீழே கேப்சா டைப் செஞ்சுட்டு சப்மிட் கொடுக்குறேன். மேற்கொண்டு விவரம் தேவைப்பட்டால் கிளிக் செய்கிறேன். பதிவு செஞ்ச மொபைல் நம்பருக்கு OTP வந்திருக்கு. அந்த OTP அந்த பாக்ஸில் டைப் செய்கிறேன். கேப்சா டைப் செஞ்சுட்டு ஓகே கொடுத்தா புகாரோட ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கலாம். புகாரை இப்போ தான் பதிவு செஞ்சுருக்கேன். அந்த காரணத்தினால ஸ்டேட்டஸில் எதுவும் ஷோ ஆகலை. நீங்கள் ஸ்டேட்டஸை செக் பண்ணுறீங்க. ஒருவேளை அவங்க கொடுத்த தீர்ப்பு உங்களுக்கு திருப்தியாக இல்லைன்னா ஃபஸ்ட்டு அப்பீல் கிளிக் செஞ்சு நாம் கொடுத்த புகாருக்கு மேல்முறையீடு கொடுக்கலாம். ஆன்லைன் இல்லாமல் ஆஃப்லைனில் புகாரை பதிவு செய்ய விரும்புனீங்கன்னா இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை பூர்த்தி செஞ்சு இதோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸை அட்டாச் செய்யணுமோ அதை அட்டாச் செஞ்சு ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுங்க. இதுபோல் RBIக்கு புகாரை எப்படி கொடுக்குறதுன்னு தெரியாதவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க. மேலும் இந்த சேனலில் வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.